அஸ்ஸலாமுஅலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பூசணிக்காயை வச்சு எப்படி பச்சடி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பாதி பூசணிக்காயை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நம்ம 1 அல்லது 2 முறை நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 முறை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆகட்டும். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கின சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய் 2 சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா செவந்து வரணும். இப்போது இது கூடவே நம்ம நறுக்கின பூசணிக்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறிட்டு இது கூட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய் எல்லாம் தண்ணியில் முங்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 20 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்க விட்டுறலாம். கொதிக்க விட்டுட்டு ஒரு தடவை இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு பொட்டேட்டோ மேஷரை வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க எல்லா பூசணிக்காயையும். மசிச்சு விட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி நல்லா வற்றணும். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கை விடாமல் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க சுகர் நல்லா கரைஞ்சி பச்சடி டேஸ்ட்டாக இருக்கும். கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான பூசணிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு.